பிள்ளைகள் முன்னால நீங்க உடைகள் மாற்றுவீங்களாக இருந்தா பாலியல் ரீதியிலான ஒரு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறந்ததுமே பாலியல் உணர்வு வந்துடுது. ஆனா பாலியல் அறிவு வர்றதுக்கு தான் வயதோ வளர்ச்சியோ தேவைப்படுது. சின்ன பிள்ளை தானே, 2 வயசு தானே ஆகுது, 3 வயசு தானே ஆகுது, அவங்க முன்னால நாங்க உடைகள் மாத்தினா என்ன தெரிய போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 12 வயது வரைக்குமே அப்சர்வேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களோட பிள்ளைகள் நீங்க சொல்லிக் கொடுக்காமலே பல ஆச்சரியமான விஷயங்களை செய்வாங்க. அது எல்லாமே அவங்க அவதானித்ததுல இருந்து நடக்கிறது தான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால உடைகள் மாத்தும் போது அவங்க உங்களையும் அவதானிக்கிறாங்க, அவங்களையும் அவதானிக்கிறாங்க. ஒப்பிட்டு பார்த்து குழப்பம் அடைகிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த பாலியல் ரீதியிலான தேடுதல் அதிகமாக ஆரம்பிக்குது. சின்ன வயசுலயே பாலியல் ரீதியிலாக தெரிந்து கொள்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கற்பித்தல் இல்லாம, ஒரு விஷயத்தை பத்தின எந்த ஒரு அறிவுமே இல்லாம அதை பத்தி தானாகவே புரிந்து கொண்டு முடிவெடுக்கிறது அப்படின்றது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப விபரீதமானது. பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க உடை மாத்தும் போது 2 விஷயத்தை அவங்களுடைய மனதுல நீங்க விதைக்கிறீங்க. ஒண்ணு, மற்றவங்க முன்னால நாங்க ஆடை மாத்துறது தவறு கிடையாது அப்படின்றது. இன்னொன்னு, மற்றவங்க ஆடை மாற்றும் போது நாங்க அந்த இடத்துல இருக்குது தவறு கிடையாது அப்படின்றதும். சின்ன வயசுலயே சிலர் பாலியல் படங்கள் பார்க்கறதுல அதிக ஆர்வம் காட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. 15 அல்லது 16 வயதுல தான் காதல் வரும், பாலியல் உணர்வு வரும் அப்படின்னு நாங்க நினைச்சோம்னா அது தவறு. சின்ன வயசுல இருந்து அது எங்களுக்கு இருக்கும். ஆனா அது அதிகரிக்கிறது இந்த வயதுல தான். பாலியல் உணர்வு இயற்கையானது. அது முறையற்ற விதத்துல சிறுவர்களுக்கு தூண்டப்படுறதுக்கு நாங்க காரணமாக இருக்கக்கூடாது. அதனால பிள்ளைகள் முன்னால, குறிப்பா குழந்தைகள் முன்னாலையும் கூட உடைகள் மாற்றுறதை தவிர்த்து கொள்றது நல்லது.